நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் இந்த மார்கழி மாதம் 4ஆம் தேதி டிசம்பர் 20ஆம் தேதி மகா சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது நடக்குது. அதை ரொம்ப துல்லியமாக கவனிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அதே நாளில் மேசராசியில் குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைஞ்சு பலம் அடைகிறாரு. அதாவது சனி பகவான் தன்னோட இன்னொரு சொந்த வீடான கும்பராசியில் ஆட்சி பெற்று அமரப்போகிற அதே நாளில் குரு பகவான் செவ்வாயோட வீட்டில் மேசராசியில் பலம் அடைய போகிறாரு. அப்போ சனி பகவான் கொடுக்கக்கூடிய நன்மைகள் அப்படிங்கிறத பல ராசிக்காரர்களுக்கு குரு பகவானும் சேர்ந்துக்கிட்டு கொடுப்பாரு. சில ராசிக்காரர்களுக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் அப்படிங்கிறத குரு பகவான் ஓரளவுக்கு தடுக்கக்கூடிய வல்லமை அப்படிங்கிறத கொடுப்பாரு. அதோட குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறதும் எல்லா ராசிக்காரர்களுக்குமே நற்பலன்கள் அப்படிங்கிறத கொடுக்கக்கூடியது. அப்படிப்பட்ட குரு பகவான் மார்கழி 4ஆம் தேதி மேசராசியில் வக்கர நிவர்த்தி அடைஞ்சு பலமடைய போகிறாரு. அங்கே இருந்துக்கிட்டு குரு பகவான் தன்னோட 5ஆம் பார்வையா சிம்மராசியவும் 7ஆம் பார்வையா சுக்கிரனோட வீடான துளாராசியவும் 9ஆம் பார்வையா தன்னோட சொந்த வீடான தனுசு ராசியவும் பார்க்க போறாரு. இந்த குரு பகவானோட வக்கர நிவர்த்தி, இந்த குரு பகவானோட பார்வைக்கு உண்டான பலம், இது எல்லாம் என்னென்ன ராசிக்காரர்களுக்கு நன்மையை கொடுக்க போகுது, எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் கொடுக்கக்கூடிய கெடுபலன்கள்ல இருந்து காப்பாற்றி அருள போகுது அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த குரு பகவானோட வக்கர நிவர்த்தி காலம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 7.5 வருஷம் வெளியிலேயே சொல்ல முடியாமல் கதவை சாத்திக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே அழுதுகிட்டு இருந்திருப்பீங்க. ஏன்னா இந்த 7.5 வருஷத்தில் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருமே நமக்கு துரோகம் நினச்சிருப்பாங்க, நம்ம கெட்டு போகணுன்னு நினச்சிருப்பாங்க, நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க பாருங்கள். அவங்களால நமக்கு உதவி செய்ய முடியாத அளவுக்கு நம்மளை விட கீழே இருப்பாங்க. அவங்க இப்படி தான் ஓடி இருந்திருக்கோம். இது எல்லாத்தையும் தாண்டி ஏதோ ஒரு உறவு, அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், நண்பனாக இருக்கலாம், ஒரே ஒரு உறவு, இவங்களை நம்பி தான் நம்ம இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கோம். அந்த உறவை நீங்கள் இழந்திருப்பீங்க. அவங்களோட பகை அவங்கள நீங்கள் இழந்திருக்கலாம். இல்லை யாராவது உங்களை பற்றி ஏதாவது தப்பாக சொல்லி ஒரு பிரச்சனை நீங்கள் அவங்கள இழந்திருக்கலாம். இல்லைன்னா அவங்களோட இந்த உலகத்தை விட்டே போயிருக்கலாம். ஒரு பெரிய அடி அப்படிங்கிறது ஒரு உறவை இழந்ததால் உங்களுக்கு நடந்திருக்கும். அதுலேருந்து உங்களால் மீண்டு வரவே முடியல அப்படிங்கிற நிலைமை தான் இருந்திருக்கும். இன்னும் சொல்ல போனால் தனுசு ராசிக்காரர்கள் தான் இந்த உலகத்திலேயே பாவப்பட்ட மக்களா, தனுசு ராசியில் பிறந்தது எங்களோட தப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். என்ன காரணம் அப்படின்னா 7.5 சனி, 7.5 வருடம் விரய சனியார் 2.5 வருஷம், ஜென்ம சனியார் 2.5 வருஷம், பாத சனியார் 2.5 வருஷம், இப்படி எல்லா பக்கமும் போட்டு அடிச்சிருச்சு. காசு போனால் விரயம் ஆயிடுச்சு. தொழில் செஞ்சவங்க எல்லாம் நட்டத்தில் போயிட்டாங்க. ஜீரோவில் வாழ்க்கை நிற்கிது. முதல்லேருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற நிலமையில 7.5 சனி உங்களுக்கு முற்று முதலுமாக விலகி இருக்கு. ராசிக்கு அதிபதியான குரு பகவான் கெஞ்சினாலும் கிடைக்காத பஞ்சமஸ்தானத்தில் பலமிழந்து போயிட்டார் இவ்வளோ நாளாக. இப்போ ஒரே நாளில் 7.5 சனியும் விலகுது. ராசி அதிபதி குரு பகவான் 5ஆவது வீட்டில் இருந்துக்கிட்டு பலம் அடைகிறாரு. பார்த்துங்க, ஒரு மனுஷனுக்கு கஷ்டம் வந்தால் எவ்வளோ கஷ்டம் வந்ததுங்கிறத இப்போ 7-8 வருஷமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு மனுஷனுக்கு நல்லது நடந்தாலும் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத இதுக்கு மேலே நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு. ஒரு பக்கம் சனி தைரிய வீரிய சனியாக நிற்கிறாரு. என்ன வந்தாலும் நான் பார்ப்பேன். 8 வருஷத்தில் நான் பார்க்காத கஷ்டமா, நான் சந்திக்காத இழப்பா, எல்லாத்தையுமே பார்த்தாச்சுப்பா. இதுக்கு மேலே என் வாழ்க்கையில் இழக்கிறதுக்கோ கஷ்டப்படுறதுக்கோ எதுவுமே இல்லை. நான் வெறும் ஆள், என்கிட்ட இனிமேல் விடுறதுக்கு எதுவும் இல்லை, அடையிறதுக்கு இந்த உலகமே இருக்குது அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில் இறங்கிருங்க. குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைஞ்சிருக்காரு. அதுவும் ராசிக்கு அதிபதி, ராசிக்கு 4ஆவது வீட்டுக்கு அதிபதி. எங்கே போய் வக்கர நிவர்த்தி அடைஞ்சிருக்காரு? 5ஆவது வீட்டில், பூர்வ புண்ணியஸ்தானத்தில், பஞ்சமஸ்தானத்தில், புத்திரஸ்தானத்தில், கெஞ்சினாலும் கிடைக்காத பஞ்சமஸ்தானத்தில் பலம் அடைஞ்சிருக்காரு. ராசி அதிபதிக்கு பலம் கிடைச்சிருச்சு அப்படின்னாலே நமக்கு பலம் கிடைச்ச மாதிரி தான். மிகப்பெரிய ஒரு விஸ்வரூபத்தை காட்ட போகிறாங்க தனுசு ராசிக்காரர்கள். சுகஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி. 7.5 சனி காலகட்டத்தில் உடம்பை பிழிஞ்சு எடுத்திருப்பாரு. வெறும் சக்கை மட்டும்தான் உடம்புல இருக்கு, தெம்பே இல்லை. நல்ல ஆரோக்கியமாக இருந்தேன், திடீர்னு தொப்பை போட்டு உடம்பு பெருத்து போச்சு. ஒரு படிக்கட்டில் ஏற முடியல, இறங்க முடியல, ஒரு 4 அடி நடக்க முடியல, மூச்சு வாங்குது, அல்சர் வந்துருச்சு, சாப்பிட்டா செரிக்கலை, சாப்பிட்ட சாப்பாடு அப்படியே ஒன்றுமே பண்ணாமல் அப்படியே திரும்ப ஏற்றுக்கிட்டு வருது. அஜீரண கோளாறு ஒரு பக்கம், காது வலி ஒரு பக்கம் பிரச்சனை, காதில் பிரச்சனை, இப்படி எல்லாத்தையும் அனுபவிச்சிங்க இல்லையா? இப்போ சுகஸ்தானத்துக்கு அதிபதியான குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைஞ்சு பலம் அடைஞ்ச உடனே உடம்புல இருக்கிற பிரச்சனை எல்லாமே சரியாகி ஒரு புது தெம்பு உங்களுக்கு பிறக்கும்.
எது வந்தாலும் நான் பார்த்துக்கணுமே அப்படிங்கிற தன்னம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கும். அதோட ராசிக்கு அதிபதியாக அவர் பலமும் அடைஞ்சிருக்காரு அப்படிங்கும்போது இன்னும் அற்புத யோகம் அப்படிங்கிறதையும் கொடுப்பாரு. இதை விட வேற என்ன வேண்டியிருக்கு? உங்களோட ராசிக்கு அர்த்தாஷ்டம ராகுவோட ஆதிக்கம் இருக்குது. அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா ராகுவெல்லாம் அடித்து நொறுக்கி தூக்கி கடாச்சிட்டு வர்றதுக்கு தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு சனியும் வந்திருக்காருங்கும் போது நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. அதோட குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறது உங்களோட ராசியிலேயே விழுவுது. சொந்த வீட்டையே குரு பார்க்குறாரு. தன்னோட வீட்டையே குரு பார்க்கும்போது வாரி கொடுத்துருவார். எவ்வளவோ கடன் இருக்குது, இதை எப்படா அடைக்க போகிறோம், இனிமேல் நம்ம மீண்டு வருவோமா அப்படின்னு தெரியாத நிலைமையில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் அந்த கடனெல்லாம் அப்படியே பிரித்து தூக்கி கடாச்சிட்டு போயிடுவீங்க. இதுக்கு மேலே நான் 10 பேர்த்துக்கு கடன் கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட காசு வரும்டா அப்படின்னு. அதுக்கு முதல் வாய்ப்பு என்னவா இருக்கும் அப்படின்னாக்க, சுகஸ்தானத்துக்கு அதிபதி குரு வக்கர நிவர்த்தி அடையும் போது தாய் வழியில் சொத்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. தாயாரோட நகைகள் உங்களுக்கு கிடைக்கும். தாய் வழி ஆதரவு இருக்கும். தாய் மாமன் வழி ஆதரவு இருக்கும். பெண்ணு கட்டின இடத்துலேருந்து ஒரு மாமனார் வீட்டிலேருந்து மைத்தனர் வீட்டிலேருந்து ஆதரவு இருக்கும். பிரிஞ்சிருந்த மாமா மச்சான் உறவுலாம் இப்போ இதுக்கு மேலே ஒன்று கூடும். இது எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஒரு தொழிலை ஆரம்பி, இல்லை ஒரு வேலையை செய்ய அப்படின்னு ஏதோ ஒரு ரூட்டில் ஒரு வழியை காமிச்சிருவாங்க. வா கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு மலைன்னு ஏறலாம் அதை பிடிச்சிக்கிட்டு. அப்படி ஒரு யோக அமைப்பு இருக்குது. பயப்படாதீங்க. எதில் வேணாலும் இறங்கலாம். கீழே தடிக்கி விழுந்தா கூட உழுவுற இடத்துல 10 ரூபா கிடக்கும். சும்மா உங்களை திருப்திப்படுத்தணுங்கிறதுக்காக நான் இதை சொல்ல வரல. ஏன்னா தனுசு ராசிக்காரர்கள் சட்டையை கழட்டி திருப்பி பார்த்தோம்னா முதுகெல்லாம் ரணமாக இருக்கும். அவ்வளோ துரோகங்கள், முதுகில் குத்தின துரோகங்கள் தான் கடந்த காலகட்டத்தில் நடந்திருக்கும். துரோகம் பண்ணுற சொந்தக்காரங்களை பார்த்துருப்பீங்க. துரோகம் பண்ணுற நண்பர்களை பார்த்துருப்பீங்க. கஷ்டம்னா ஃபோனையே எடுக்காத சொந்தக்காரர்கள் நண்பர்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இதுக்கு மேலே தான் நல்ல நண்பர்கள், நல்ல உறவுக்காரர்கள்லாம் பார்க்க போகிறீங்க. நம்ம எவனை நல்லவன் நினச்சோமோ அவன் கெட்டவனாக இருந்தான், எவனை கெட்டவன் நினச்சோமோ அவன் தான்டா நல்லவனாக இருக்கான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு மேலே தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வித்தியாசமான விஸ்வரூபத்தை எடுக்க போகிறீங்க. அதோட குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறது உங்களோட ராசிக்கு 9வது வீட்டில் விழுது, பாக்கியஸ்தானத்தில் விழுவுது. அப்போ தந்தை வழி ஆதரவு, தந்தை வழி சொத்து, ஒரு பக்கம் தாயார் வழி சொத்து, இன்னொரு பக்கம் தந்தை வழி சொத்து, புரிய சொத்து, பாட்டஞ்சொத்து, முப்பாட்டஞ்சொத்தெல்லாம் இப்போ பாகம் பிரித்து உங்கள் கைக்கு வரும். ரைட்டு போய் ஏகப்பட்ட கடன் இருக்குது, ஒரு பிளாட்டை விற்றுவிட்டு கடனை அடை, நம்ம ஃபஸ்ட்லேருந்து பொழைச்சிக்குவோம் அப்படின்னு இறங்க ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ இந்த கடன் அப்படிங்கிறத அடைஞ்சிட்டாலே மன நிம்மதி இருக்கும், நிம்மதியான தூக்கம் இருக்கும். எந்த கடங்காரன் எந்த மூலையில் நிற்பானோன்னு சுற்றி போயிருப்போம், ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுருந்துருப்போம், ராத்திரியில் படுத்தா தூக்கம் வந்திருக்காது. இதையெல்லாம் தாண்டி கடனை அடைச்சிட்டு ஃபஸ்ட்டு நிம்மதியாக இருக்க போகிறீங்க. அதோட பூர்வீக சொத்தில் வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, வில்லங்கோன்னு எதாவது இருந்ததுன்னா எல்லாம் இப்போ கேஸு ஜெயிச்சு சொத்து உங்கள் கைக்கு வந்துடும். பயப்பட வேண்டியதில்லை. அப்படி ஒரு யோக அமைப்பு இருக்குது. அதோட குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறது ராசிக்கு லாபஸ்தானத்தில் விழுவுது. துலா ராசியில் சுக்கிர பகவானை பார்க்குறாரு. அற்புதமான யோகத்தை கொடுக்க போகுது. சொந்த தொழில் தொடங்கலாம், இழுத்து பூட்டிட்டு போகலான்னு நினச்ச தொழிலெலாம் இதுக்கு மேலே ஒரு விஸ்வரூபத்தை எடுத்து உங்களை ஊருக்குள்ளே மதிக்கப்படக்கூடிய ஒரு நபராக கௌரவத்தோடையும் அந்தஸ்தோடையும் வாழ வைக்கும். நான் எழுதி தரேன். ஒரு 6 மாதம் கழித்து இந்த வீடியோவுக்கு நீங்கள் கமெண்ட் போடுங்க, இப்போ வாழ்க்கை எப்படி இருக்குன்னு. இன்றைக்கி போட வேண்டாம், 6 மாதம் கழித்து கமெண்ட் போடுங்க. நீங்கள் சொன்னீங்க ஜோசியரை, எல்லாமே நடந்துருச்சு ஜோசியரை அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவீங்க. அதோட உங்களோட ராசியிலேயே விழுவுது அப்படிங்கும்போது சகல விதமான தோஷங்களையும் குருவோட பார்வை முறியடிச்சிடும். எதை பற்றியும் கவலைப்படாதீங்க தனுசு ராசிக்காரர்களே. ஏன்னா கடந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்கு ஜோசியம் சொல்லணும் அப்படின்னா எனக்கே பாவமாக இருக்கும். என்னடா இவங்களுக்கு போய் நான் என்னத்த சொல்கிறது, ஒரு பக்கம் சனி அடிக்குது, ஒரு பக்கம் குரு பலம் இழந்து போச்சு, ராகுவும் சரியில்லை, இப்படி இருக்கிறவங்கள்ட்ட போய் நான் என்னத்த சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் வாழ்க்கை அப்படிங்கிறது ஓடிக்கிட்டு இருந்தது. இப்போ ரொம்ப மன நிறைவோடு நான் ஜோசியம் சொல்கிறேன் உங்களுக்கு. தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கை இதுக்கு மேலே ரொம்ப நல்லா இருக்கும். சனி பெயர்ச்சி முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோவை கேட்குற அன்னைக்கெல்லாம் உங்களுக்கு சனி பெயர்ச்சி முற்றுமுதலுமாக முடிஞ்சிருக்கும். குரு பகவானும் பலம் அடைஞ்சிட்டாரு. உங்களுக்கான களம் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஆட்டத்தை ஆரம்பிங்க. வெற்றியை நவகிரகங்களும் உங்களுக்கு பரிசாக கொடுக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.